ஆயோக் சந்திப்பு தான். ஏன்னா தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னாடி அட்டன் பண்ணக்கூடிய முதல் நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, ஸோ டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த குழு புகைப்படம் எடுத்துக்கிட்ட அந்த காட்சிகளை தான் அந்த திரையிலையும் நம்ம பார்க்குறோம். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய திட்டங்கள் பற்றிலாம் பல்வேறு மாநில முதல்வர்களோட பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தியிருக்காரு. எல்லா மாநிலத்திலிருந்து சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஸ்டைலாக தனியாக தெரியுறாரு பாருங்க, கோட் சூட்லாம் போட்டு. இல்லை, ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த ஃபோட்டோவில். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை இந்த கூட்டத்திற்கு பிறகு தனியாக சந்தித்து பேசினார். அது தொடர்பான புகைப்படம், 2 புகைப்படங்கள் வெளியாகிருக்கிறத நாம் பார்க்குறோம். ரைட், ஒவ்வொரு மாநில முதலமைச்சருமே கூட தனித்தனியாக சந்தித்து பேச டைம் கேட்டு பார்த்தாங்க. அந்த வகையில் DK சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சந்தித்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம புதிய முதல்வர் விஜய் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது. இதில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பல கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மெயினாக புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் பெண்டிங்கில் இருக்க 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை நிபந்தனை ஏதும் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் பதிவு பண்ணியிருக்கார். +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை அனுமதிக்கணும் அப்படின்னும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி பேசியிருக்காரு. நம்ம தமிழகத்திற்கு மிகவும் தேவைப்படுகின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை, 2வது மருத்துவமனையை கோவையில் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருக்கார். நம்ம தமிழக முதலமைச்சர் நிலத்தை பற்றி கவலைப்படாதீங்க, தமிழக அரசு இதற்கான நிலத்தை ஒதுக்கும், நீங்கள் பிளானை சாங்ஷன் பண்ணுங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை கோவையில் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் முன்வைத்திருக்கார். ஏற்கனவே மதுரையில் கட்டிட்டு இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பற்றி தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் அவர் கூட சொல்லியிருந்தார் இல்லைங்களா, 9 வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க, என்ன டேமாக கட்டுறாங்க அப்படின்னு. ஸோ கோவையிலையும் ஒரு எய்ம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசு தரப்புலேருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை மற்ற மாநிலங்கள் இதுக்கும் ஒரு காம்படிஷனுக்கு வரதான் போகிறாங்க அப்படின்றது ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயமா இருக்குது. சாதிக்குமா தமிழகம்? கோவைக்கு இன்னொரு எய்ம்ஸ் வருமா அப்படின்றதையும் we have to wait and watch. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எய்ம்ஸ் மாதிரி இதை பல வருஷம் எடுத்துடாதீங்க, டக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி முடித்து மக்களுக்கு பயன்படுற வகையில் செகண்ட் எய்ம்ஸை முடிச்சு காட்டுங்க பார்ப்போம் மத்திய அரசு. தமிழக முதலமைச்சர் லேண்டு தர தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போவே அதுபோல் கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழகம் சார்ந்த நிறைய கோரிக்கைகளும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. சென்னை குமரி இடையேயான அதிவேக ரயில் வழித்தடத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும்னு பிரதமர் மோடி கிட்ட முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்காரு. அதோட திருச்சி கோவை 6 வழிச்சாலைக்கு ஒப்புதல் தர வேண்டும்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. ஆமாம், மீனவர்கள் தொடர்பான கோரிக்கைகளும் இருக்குங்க பார்த்திபன். அதாவது இலங்கை மற்றும் பாகிஸ்தானால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரு. மீனவர்கள் பாதுகாப்பாக